உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல், தமிழை பற்றி அவர் பேசுகிறார். அந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சின்னதாக சொல்லிடலாம். அந்த காலத்து சங்கராச்சாரியார் இருந்தார்ல, அவர் ஒரு நாள் நம்முடைய வள்ளல் பெருமானிடம், எனக்கு இலக்கியங்களில் சில பல சந்தேகங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதை விவாதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு நம்முடைய வள்ளல் பெருமானும் ஒத்துக்கொண்டு அவருடைய நண்பரான வேலாயுத முதலியார் அவரோடு சேர்ந்து அந்த விளக்கங்களை, அவருடைய சம்பாஷணைகளை எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போது சங்கராச்சாரியார் சில பல இலக்கியங்கள் அதனுடைய பிரதிகளை எல்லாம் கொடுத்து இதனுடைய சந்தேகங்களை எனக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. அந்த பிரதிகளை எல்லாம் வாங்கி பார்த்த வள்ளல் பெருமான் தன்னுடைய நண்பரான வேலாயுத முதலியார்கிட்ட அந்த பிரதிகளை கொடுத்து, நீங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறார். வேலாயுத முதலியாரும் அதை படித்து பார்த்து விளக்கங்கள் சொல்லிவிடுகிறார். சங்கராச்சாரியாருக்கும் சந்தேகங்கள் தீர்கிறது. ஆனால் அந்த விளக்கங்களை கேட்ட அப்புறம் சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, சமஸ்கிருதம்தான் மாத்ரு பாஷை, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி, மாத்ரு பாஷை எதுன்னா சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லிடுறார். உடனே நம்முடைய வள்ளல் பெருமான், சமஸ்கிருதம் மாத்ரு பாஷை என்றால் தமிழ்தான் தந்தை மொழி என்று உறக்கச் சொன்ன ஒரு தமிழ் துறவி, தமிழ் ஞானி யார் என்று கேட்டால் நம்முடைய வள்ளல் பெருமான். அவருக்கு தமிழ் மீது இருந்த பற்றை சொல்லுகின்ற ஒரு சம்பவம் அது. அதன் பின் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல். அதில் 2 கம்பேரிசன் கொடுக்குறார், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, திருவாசகத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை சொல்லிவிட்டு சமஸ்கிருதம் தமிழ் இந்த இரண்டும் எப்படி என்கின்ற ஒரு ஒப்பீட்டை சொல்கிறார். பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இலைக்குள நீர் அழைத்ததனில் இடங்கர் உற அழைத்ததன் வாய் தலைக்கு தலை மதலை உயிர் தழைப்ப அழைத்தருளிய நின் கலைக்கும் வடகலையின் முதற்கலைக்கும் உரு கணக்கு உயர் பொன்மலைக்கும் அணுநிலைக்கும் உராவன் தொண்ட பெருந்தகையே. இந்த முதல் 2 வரியில இருக்கக்கூடிய அந்த புராண கதை என்னன்னா, சுந்தரர் அருளிய தேவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது முதலை வாயில் மாட்டிக்கொண்ட ஒரு குழந்தையை மீட்டெடுத்த ஒரு கதையை சொல்கின்றது அந்த கதை. அப்படி ஒரு கதையை சொல்லுகின்ற தேவாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இலைக்குள நீர் அழைத்ததனில் இடங்கர் உற அழைத்ததன் வாய் தலைக்கு தலை மதலை உயிர் தழைப்ப அழைத்தருளிய நின் கலைக்கும், சுந்தரர் எழுதிய அந்த கலைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது சுந்தரர் எழுதிய அந்த புராண கதை, முதலை வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த குழந்தையை மீட்டெடுத்த இறை அருளை பற்றிய ஒரு கதை. அதை சொல்லிய சுந்தரர் எழுதிய அந்த கதை அப்படிங்கிறாரு. அது எழுதப்பட்ட தமிழ் மொழி, அதுதான் இதில் மிக முக்கியம். அந்த தமிழ் மொழிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, அதை எதனோட கம்பேர் பண்ணுறாருங்கிறத பாருங்க. அழைத்தருளிய நின் கலைக்கும் வடகலையின் முதற்கலைக்கும். அழைத்தருளிய நின் கலைக்கும்னா தமிழ், அதனுடைய புராணம், அதனுடைய இலக்கியம், அந்த கலை. வடகலையின் முதல் கலை அப்படிங்கிறாரு. வடகலையின் முதல் கலை அப்படின்னா வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். வடமொழி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடமொழியின் முதல் கலைனா வேதங்கள், அந்த 4 வேதங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் சொல்கிறார். தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, அப்புறம் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், திருக்குறள், இந்த மாதிரி இலக்கியங்கள், அதனோடு கம்பேர் செய்கிறார் அந்த வேதங்கள் என்கின்ற 4 வேதங்களை. வடகலையின் முதற்கலைக்கும் உரு கணக்கு உயர் பொன்மலைக்கும் அணுநிலைக்கும் உராவன் தொண்ட பெருந்தகையே. இந்த உரு கணக்கு எப்படி இருக்குன்னா, பொன்மலைக்கும் அணுமலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பொன்மலை அப்படிங்கிறது தமிழ், அணுமலை அப்படிங்கிறது வடமொழி என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடுன்னு நினச்சி பாருங்க. பொன்மலை என்ன காலமானாலும், எத்தனை காலமானாலும், எத்தனை புயல், மழை, வெள்ளம், பேரிடர்கள் எது வந்தாலும் அழியாமல் அப்படியே இருக்கும். ஆனால் அணுமலை என்பது இயற்கை பேரிடர்களால் அழியக்கூடும், குறையக்கூடும், கூடக்கூடும், இல்லாமல் போகக்கூடும். இப்போது கூட இமயமலையின் பனி உருகி கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் பொன்மலை என்பது காலகாலத்துக்கும் அப்படியே இருக்கக்கூடியது, எந்த குறைபாடும் இல்லாமல். ஆனால் அணுமலை என்பது காலத்தின் ஓட்டத்திற்கேற்ப, பருவநிலை மாற்றத்திற்கேற்ப குறையக்கூடியது,
கரையக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது என்று ஒரு ஆணித்தரமான கருத்தை வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்கிறார்னா, அவருக்கு தமிழ் மீது இருந்த அந்த மிக பெரும் ஈர்ப்பு அல்லது தமிழ் மீது இருந்த மிக பெரும் பற்று, தமிழ் மீது இருந்த ஆர்வம், இதைத்தான் அவர் சொல்கிறார். சுந்தரர் எழுதிய அந்த படைப்பை சொல்லி ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்படியான தெய்வீக படைப்புகள் அல்லது ஞான படைப்புகள் அல்லது நம்முடைய கண்ணை திறந்து விடுகின்ற அந்த பகுத்தறிவு படைப்புகள் எல்லாம் தமிழில் கொட்டி கிடக்கிறது. அது தமிழின் முதல் கலை என்று வைத்து கொண்டால், வடமொழியின் முதல் கலையாக இருக்கக்கூடிய வேதங்கள் சொல்லுகின்ற சமத்துவமின்மை, அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கேள்வி கேட்கின்றார். தமிழின் கலைகள் எல்லாம் சமத்துவத்தை பேசும்போது, வடமொழியின் கலைகள் எல்லாம் சமத்துவமின்மையை பேசுகின்றது, பிறவிகளுக்குள் பிரிவினையை பேசுகின்றது, ஏற்றத்தாழ்வை பேசுகின்றது. அப்படி என்றால் சமத்துவத்தை பேசுகின்ற தமிழ் பொன்மலையை போல் இருக்கிறது, பிரிவினையை பேசுகின்ற வடமொழி அணுமலையை போல் இருக்கிறது. அணுமலை என்பது அணுக்களால், துகள்களால் ஆக்கப்பட்டது. அது பனித்துகளாகவும் இருக்கலாம், மண் துகளாகவும் இருக்கலாம், கல் துகளாகவும் இருக்கலாம். கல் கூட காலங்கள் கடக்கும்போது கரைந்து போகக்கூடிய நிலை இருக்கிறது என்கின்ற தெளிவு நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருந்தது. அதனால்தான் குறைபடாத ஒரு மலையாக, பொன்மலையாக தமிழ் மொழியை சொல்கிறார். கரைந்து போகக்கூடிய பனிமலையாக, கல்மலையாக, மண்மலையாக வடமொழியை சொல்கிறார் என்றால், இதற்காகவும் தான் நாம் வள்ளல் பெருமானை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், தமிழின் பெருமையை உரக்க பேசிய ஒரு ஞானி 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். அதுவரைக்கும் மன்னர்கள் கூட வடமொழியை உயர்த்தி பிடித்த நிலையில் அந்த நிலையை மாற்றுவதாக தமிழின் சிறப்புகளை சொல்லுகின்ற ஒரு வகைமையை வள்ளல் பெருமானிடம்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இன்றளவும் அவரை நாம் கொண்டாடி கழிக்கின்றோம். மீண்டும் மீண்டும் எப்போதும் கொண்டாடுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.